வேர்ல்டு வைடாக நம்ம டெய்லி ஒரு நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் மற்றும் ரஷ்யா வார் தான். ஸோ லாஸ்ட் வீக்கு ரஷ்யாவும் உக்ரைனும், அதாவது ட்ரம்ப் மற்றும் புதின் வந்து ஒரு பேசினாங்க. அதில் எந்த ஒரு பெரிய முடிவுகளுமே எட்டப்படவில்லை. அதாவது இந்த வார் முடிவுக்கு கொண்டு வரதான எந்த ஒரு பெரிய முடிவுகளுமே கொண்டு வரல. அது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப் ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் சோசியல் மீடியாஸ். ஓகே, இந்த ட்ரூத் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெலான்ஸ்கி, அதாவது உக்ரைனுடைய அதிபர் நினைத்தால் கண்டிப்பாக இந்த போரை முடிவுக்கு இமிடியேட்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இல்லாமல் நாட்டோவில் வந்து உக்ரைனுக்கு எக்காரணத்து கொண்டும் இணைய முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. உக்ரைன் போரை வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோங்கிற அமைப்பு. ஸோ இந்த நேட்டோ அமைப்பில் வந்து உக்ரைன் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க எடுத்தபோது ரஷ்யா அதை வந்து மிக கடுமையாக எதிர்த்தார்கள். சரியா? ஸோ அவர்கள் இருந்தாலும் அதை உக்ரைன் வந்து ஏற்கவில்லை. ஸோ ஏற்காதனால தான் இந்த போர் வந்து மிகப்பெரிய அளவுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உக்ரைனில் பல பகுதிகளை வந்து ரஷ்யா கைப்பற்றிய அளவுக்கு இன்றைக்கி போயிருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் இந்த நேட்டோ என்கிற அமைப்பில் வந்து எக்காரணத்து கொண்டும் இணைய முடியாதவங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு உக்ரைன் அதிபர் இனி என்ன ரிப்ளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் கிரீமியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவை ஆல்ரெடி வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றியிருக்கு. இந்த ஏரியாவை கண்டிப்பாக உக்ரைனால் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ட்ரம்ப் வந்து ஒரு கிளியர் கட் விஷயத்த சொல்லிட்டாரு. இனி உக்ரைன் அதிபர் எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இந்த போர் வந்து தொடருமா தொடராதா என்பதை நமக்கு தெரிய வரும். ஸோ உங்கள் கருத்தை என்னென்னு பதிவு பண்ணுங்கள்.